எல்லாரும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ணவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா 7 நாள் இல்லைனா ஒரு 10 நாள் தாக்கு பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அது ஏன்னு தெரியுமா? நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு காட்டில் ஒரு ரேஸ் வச்சாங்க. ஜெயிக்கிறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். எல்லா மிருகமும் பார்த்துச்சு. அந்த டைம் அங்கே சீட்டா இருந்தது. சீட்டாவை யாராலும் பீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி எந்த மிருகமும் கலந்துக்கல. அப்போ ஒரு ஆமை மட்டும் நான் போட்டிக்கு வரேன்னு சொல்லிச்சு. அந்த காட்டில் இருக்க அத்தனை மிருகமும் சிரிச்சுது. அதுக்கப்புறம் போட்டியும் ஸ்டார்ட் ஆச்சு. போட்டி ஸ்டார்ட் ஆன உடனே சீட்டா எடுத்தது ஓட்டம். ஆனால் ஆமை பொறுமையாக போய்கிட்டே இருந்தது, நிற்கலை. ஆனால் ஒரு விஷயத்த அங்கே யாருமே கவனிக்கலை. ரேஸுக்கு முன்னாடியே ரூல்ஸ் இருந்தது, அதில் ஷார்ட்கட் இருந்தது, மேப் இருந்தது. சீட்டா இதை பார்க்கவே இல்லை, வேகமாக ஓடிச்சு, தப்பான பாதையில் போயிடுச்சு. ஆனால் ஆமை அது எல்லாத்தையும் பார்த்து பொறுமையாக மைண்டில் ஏற்றிக்கிட்டு மெதுவாக போனாலும் கரெக்டான பாதையில் போய் டெஸ்டினேஷனை கரெக்டாக சேர்ந்தது. ரேஸில் ஜெயிக்கவும் செஞ்சு. ஸோ இந்த கதையிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க வர விஷயம் என்னென்னா, வேகமாக போகிறது முக்கியம் கிடையாது. எந்த அளவுக்கு பிளான் பண்ணி போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெயிட் லாஸும் இதே மாதிரி தான். நீங்கள் ரொம்ப வேகமாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்டார்ட் பண்ண வேகத்திலேயே அதை விட்டுடுவீங்க. எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம், என்ன கோல், நம்ம எதை நோக்கி போகிறோம், அதுக்கு என்ன வேணும், எதை பற்றியும் கவலை கிடையாது. சேலஞ்சுக்கு ரெடியானா சேலஞ்சுக்கு ரெடி. அடுத்து என்ன பண்ணணும் தெரியாது. நான் வெயிட்டை குறைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் குறைக்க முடியல. சரி, என்ன முயற்சி பண்ணீங்க? டயட் இருந்தீங்களான்னா டயட்டில் தான் இருந்தேன். என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் தெரியாது. எத்தனை கிராம் சாப்பிட்டீங்க ப்ரோட்டீன்னு கேட்டால் தெரியாது. ஃபைபர் எவ்வளோ இருந்ததுன்னு கேட்டால் தெரியாது. இப்போ இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் டயட்டில் இருந்தேன்னா எப்படி டயட்டு? ஒரு ஃபுட்டை மாற்றிட்டா அது டயட் கிடையாது. இங்கே ப்ராப்ளம் மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கிறதில்ல, சிஸ்டம் இல்லாமல் இருக்கிறது தான். நீங்கள் மெஷர் பண்ணலைன்னா உங்களால் மேனேஜ் பண்ணவே முடியாது. இப்போ வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னா சில பேசிக் திங்ஸ் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன வேணும்? ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஒரு வேயிங் ஸ்கேல். உங்களுக்குன்னு வெயிட் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு வேயிங் ஸ்கேல் வேணும். அதே மாதிரியே ஒரு கிச்சன் வேயிங் ஸ்கேலும் வேணும். ஸ்மார்ட் பேண்ட் ஒன்று வேணும். ஷூ ஒன்று கம்பல்சரி. மெஷர்மெண்ட் டேப். இந்த 5 விஷயம் இருந்தால் போதும், நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். சும்மா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கும். ஒரு 100 days சேலஞ்சை அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு கெஸ் ஒர்க்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு பிளான்டாக இருக்கும், ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த டூல்ஸை யூஸ் பண்ணுங்கள், சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்கள், கன்சிஸ்டன்சியாக இருங்க, அழகாக ஜெயிக்கலாம். நீங்கள் இந்த 5 பொருளும் வச்சுருக்கீங்களா? யாருக்கிட்டலாம் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாதவங்க வாங்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வெயிட் இருக்கீங்கன்னு தெரியுமா? 7ஆம் தேதி சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி தேதி 3. இன்னையிலேருந்து ஒவ்வொரு நாளும் வீடியோ வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை நம்ம இதில் கற்றுக்கிட்டு போக போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3 லைவ் பார்ட்டிசிபெண்ட் இந்த சேலஞ்சில் வரப்போகிறாங்க. ஸோ அவங்கள வச்சே உங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லித்தரேன். ஸோ 7ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுப்பேன். ஸோ மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணி வச்சுட்டு யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் டயட் ஸ்டுடியோ தான். நாளைக்கு வீடியோவில் இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த தடவை நம்ம ஸ்லோவாக போனாலும் கரெக்டான டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணுறோம். ஸ்லிம் ஆகிறோம், சீன் போடுறோம்.